ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டபுள் காம்பினேஷனில் ஒரு ப்ரேஸ்லெட் பண்ண போகிறோம். அதில் நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, ரெட் அண்ட் பிளாக், க்ளாஸி ரெட் க்ளாஸி பிளாக்கில் நம்மளுக்கு காம்பினேட்டடாக ப்ரேஸ்லெட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி அதான் மேக் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ப்ரேஸ்லெட் மேக்கிங் பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பர்சனல் டிஎம்மும் பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் என்கிட்ட கேட்டாங்களோ நான் அவங்களுக்காக வீடியோ போடுறேன். என்கிட்ட ஒருத்தங்க கேட்டால் கூட நான் அவங்களுக்காக எஃபர்ட் எடுத்து வீடியோ போடுவேன். ஸோ தென் என்கிட்ட ஒரு 3-4 பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் இந்த வீடியோஸ் போடுறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மணியாக கோர்க்கணும். நம்மளுக்கு டபுள் கலராக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஒரு ரெட் ஒரு பிளாக், ஒரு ரெட் ஒரு பிளாக் அப்படின்னு 24 பீட்ஸ் போட்டிருந்தேன். 24 பீட்ஸ் போட்டு நான் இதை செஞ்சுருந்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம 1 by 1 ரிலாக்ஸ்டாக ஒரு நல்லா செவத்தில் சாஞ்சு உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ நம்மளால் நின்றுக்கிட்டோ அந்த மாதிரி வேலை பார்க்க முடியுது. ஸோ நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து நம்ம இந்த வேலையை நம்ம இந்த ப்ரேஸ்லெட் இந்த மாதிரி பண்ண அண்ட் தென் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் நான் என்னோடய மொபைல் நம்பர் அண்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய பிஸ்னஸ் ஐடியும் என்னோடய பர்சனல் ஐடியும் கூட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனல் டிஎம்மில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து கால் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிரச்சனை வந்து இப்போ சால்வ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ரேஸ்லெட் வேணும், ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு என்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸோட பிக்சர்ஸ்லாம் அனுப்புகிறேன். நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிட், த்ரெட் பேங்கிள் கிட், இந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லா பேசிக் ஸ்மால் பிஸ்னஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி என்கிட்ட எல்லா பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுன்றதை என்னோடய இன்ஸ்டா பேஜில் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு நீங்கள் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்புறம் நம்ம இந்த ப்ரேஸ்லெட்டை வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். தென் வந்து நிறைய பேர் இதை எப்படி டைப் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. 0.1 நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இப்படி தான் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை டைப் பண்ணுவேன். நான் ரொம்ப நாளாக இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது ஒன்றும் கட் ஆகலை. ஆனால் ஒரு பொண்ணு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி கட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது சரியாக தெரியல. நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அந்த ஃபைனலி நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹேங்கிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு ஜம்ப் ரிங்ஸ், அப்புறம் ஒரே ஒரு ரெட் கலர் பீட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ஜம்ப் ரிங்கை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்மக்கிட்ட அந்த இயரிங் பண்ணுற அந்த ரிங்கு அந்த இது இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னா நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் இங்கே ஒரு டிப்பாக கூட எடுத்துக்கலாம். அந்த ஜம்ப் ரிங்கை நல்லா வளைச்சி ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கணும். ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கிட்டதுக்கப்புறம் நம்மளோட பீட்டை வந்து அதுக்குள்ளே போட்டு கீழே வந்து அந்த எட்ஜை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் மடித்து விட்டுட்டோன்னா அந்த பீட் வந்து அப்படியே நின்றுக்கும். அதில் தென் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு செயின் எடுத்துக்கணும். செயின் எடுத்துகிட்டு அந்த ஜம்ப் ரிங்கை அதில் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஜம்ப் ரிங்கை அட்டாச் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி நீட்டாக்கி அதை நம்ம அட்டாச் பண்ணணும். அதில் தான் நம்ம வந்து இப்போது பீட்ஸ் போட போகிறோம். பீட்ஸ் கீழே போட்டு அப்படியே நம்ம அதை வந்து ரோல் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான். நான் அதில் காட்டியிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி நம்ம உள்ளே போட்டு அந்த கீழே வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் முறுக்கி விட்டோன்னா அது கொஞ்சம் அப்படியே நின்றுக்கும். இது வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்கு பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கஸ்டமருக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபைனலாக நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த ஹேங்கிங் பீட்ஸ். அதை வந்து நம்ம இப்போ வந்து ப்ரேஸ்லெட்டை அட்டாச் பண்ண போகிறோம். ப்ரேஸ்லெட்டில் நம்ம ஜம்ப் ரிங்ஸ் போட்டு நம்ம சார்ம்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான். நம்ம இது வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி டபுள் கலர் ப்ரேஸ்லெட் வித் ஹேங்கிங் பீட்ஸோடு கேட்டிருந்தாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் ப்ரேஸ்லெட், நெக்லஸ், ஸ்க்ரீஞ்சர்ஸ், கிளாக் கிளிப்ஸ் இந்த மாதிரி எது வேணும்னாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல்ஸும் இருக்குது. அது எந்த மாதிரி வேணும் அப்படின்றத எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சி விடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.